நடுக்கடலுக்கு நடுராத்திரியில நான் ஏன்யா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் ஒரு 16 வயசு பையன் வந்து 49 நாள் நடுக்கடல்ல மாட்டிக்கிறான். அவன் எப்படி சர்வை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த மாரி வீடியோஸ்லாம் ஏதோ ஒரு சும்மா ஒரு ஃபன் வீடியோஸ் மாரி பார்க்காம, இது ஒரு லெசனா கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு யாராவதுக்கு ஒருத்தங்களுக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடில் நோவல் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியால இருக்கிற ஒரு 16 வயசு பையன் வந்து அவன் எப்பவுமே அவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கடல்ல கீழ வந்து அத கட்டி வச்சிருப்பாங்க. அங்க நின்னு ஃபிஷ் மீன் பிடிக்கிறது எல்லாத்தையும் வந்து பிடிச்சு அதில வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ ஏற்கனவே வந்து 2 தடவ வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு தடவ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் வந்து அவன் கடல்ல வந்து கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகுனான். அதுக்கப்புறம் அவன வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் ட்ரிஃப்ட் ஆகுனான். அப்பயும் கண்டுபிடிச்சுட்டாங்க. 3வது தடவ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஃப்ட் வந்து அந்த ஒயரே ஸ்னாப் ஆயிடுச்சு. ஒயரே கட் ஆயிடுச்சு. கட் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு தெரியல அவன் வந்து ட்ரிஃப்ட் ஆகுறான். ஏன்னா சுத்தி வந்து கடல் தான். நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ தூரத்தில இருக்கிறோம், எந்த பக்கம் இருக்கிறோம் அப்படின்றது தெரியாது. அவன் வந்து பெசிபிக் ஓஷனுக்குள்ளாரயே அவன் போயிட்டான். அது வந்து ரொம்ப பெருசு. இருக்கிறதுலே பெரிய ஓஷன் அதுதான். அங்க போயிட்டு அவன் ட்ரிஃப்ட் ஆகுறதே அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது அவன் ட்ரிஃப்ட் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் பேனிக் ஆகுறான். கிட்டத்தட்ட ஏன்னா சுத்தி பார்க்குறப்ப அவனுக்கு எதுவுமே இல்ல. அவன் எங்க இருக்கிறான்னு கூட அவனுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 49 நாள் அவன் எப்படி சர்வை பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் புடிச்சு வச்ச மீன் வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட 30 நாளைக்கு வருது. அது மட்டும் இல்லாம கீழ மீன் பிடிக்கிறதுக்காக நெட்டு, அதில இருக்கிற மரம் அது எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு, அதில வந்து மீன ஹீட் பண்ணி அவன் சாப்பிடுறான். அதுக்கப்புறம் வந்து மழை தண்ணிய வந்து ஃபில்டர் பண்ணி அவரோட டீ ஷர்ட் மூலியமாவும் ஃபில்டர் பண்ணி உப்பு இல்லாம சாப்பிடணும். ஏன்னா, ஆர்கன் ஃபெயிலியர் வந்து எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல வந்து உப்பு தண்ணி தண்ணி தான் இவ்வளோ இருக்கேப்பா, தண்ணி குடிச்சு நம்ம சர்வை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க தண்ணிய குடிச்சீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஏன்னா, அந்த இருக்கிறது வந்து உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணி வந்து உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இது மாரி எல்லாமே வந்துரும். ஸோ, அத வந்து அவன் ஃபில்டர் பண்றான். வெறும் 16 வயசு தான். அத ஃபில்டர் பண்ணி அத குடிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 49 நாள் அந்த சைடு போயிட்டு வர கண்டெய்னர் எல்லாத்துக்கும் கை காட்டுறான். யாருமே காப்பாத்தல. கடைசியா ஒரு ஜப்பானீஸ் கண்டெய்னர் வந்து அவன காப்பாத்துது. ஜப்பான்ல போய் இறங்கி திரும்ப வந்து இந்தோனேஷியாவுக்கு அவன வந்து ஃப்ளைட்ல கூட்டிட்டு வராங்க. அவன வந்து அவன் செத்துட்டான்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. 39 நாள், 40 நாள் கழிச்சு அவன் வரான். வந்ததுக்கப்புறம் அவனுக்கு தடபுடலா வரவேற்பு நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கடல்ல நடுக்கடல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்டின்னா, சர்வை பண்றதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி எப்படி ஃபில்டர் பண்றது, ரெயின் வாட்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, சர்வை பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.